கனடா பிரதமர் மார்கானி ஒரு செம தைரியமான டிசிஷன் எடுத்திருக்கேன். இனிமேல் அமெரிக்காவுக்கு ஒரு காசும் கொடுக்க மாட்டோம்னு ஒரு பவர்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ உங்க மனசுல வரும். என்னடா இது, வை சடன்லி இப்படி சொல்றேன்னு கேளுங்க. இவ்வளவு நாளா கனடா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? டிஃபென்ஸுக்கு தேவையான மிலிட்ரி எக்யூப்மெண்ட், டிஃபென்ஸ் டெக்னாலஜி எல்லாமே யூஎஸ்ஏலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணினாங்க. $1 செலவு செய்தாலும் 70 சென்ட்ஸ் நேராக அமெரிக்காவுக்கே போயிடும். ஆனால் இப்போ கார்னி சொல்கிறார், இவ்வளவு நாள் யூஎஸ்ஏயை டிபெண்ட் பண்ணி இருந்தோம், இனிமேல் நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ண போகிறோம். நம்ம பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போகிறோம். கனடாவும் ஒரு ஸ்ட்ராங் நேஷன் ஆகட்டும் அப்படின்னா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். இது நடந்தால் கனடாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும், புதிய ஃபேக்டர்ஸ் உருவாகும், எக்கானமியை பூஸ்ட் ஆகும், வேலை இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட். இது நடந்தால் நாடு முழுக்கவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஓகே மக்களே, இது எப்படி டேர்ன் ஆகுதுன்னு நாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்போம். சிரித்துக்கொண்டே இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். கோல்டன் பெல் வாட்ஸ்அப்